ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். போன பதிவில் நாம் முசுகுந்தீஸ்வர் ஆலயத்திற்கு சென்றோம். இன்று நாம் அந்த வீடியோவின் 2ஆம் பாகமான பூதி விக்ரமகேசரியால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுக்கு வந்துள்ளோம். இந்த கோவில் 3 தேவிகளுக்காக கட்டப்பட்ட கோவில் என்பதால் மூவர் கோவில் என்ற பெயரை கொண்டுள்ளது. இது கோவில் அல்ல, கற்றளி, அதாவது வழிபாட்டிற்கு இல்லாத இடம். இப்போது இந்த இடம் தொல்லியல் துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னதாக கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலை பூதி விக்ரமகேசரி என்ற மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டுகளில் அவரை பற்றியும் அவரது மனைவிகளை பற்றியும் குறிப்புகள் உள்ளது. ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு மாபெரும் மன்னனின் மெய்கீர்த்தி காணப்படுவது ஆச்சரியம் அளிக்கிறது. அது யாருடைய மெய்கீர்த்தி என்றால் நமது சோழ நாட்டின் குட்டிப்புலி கடாரத்தை வென்ற ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு ஆகும். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அலைக்கடல் நடுவே பல கலன் செலுத்தி யானை பாலம் அமைத்து கங்கை சமவெளி பகுதியை கதிகலங்க வைத்து பார்க்கும் இடமெல்லாம் பாயும் புலிக்கோடி பட்டொலி வீசி பறந்திட பகைவர் நெஞ்சில் பயத்தை விதைத்து வால்முனையில் பல களங்களை பதறவிட்ட போர்க்கண்ட சிங்கம் வீரவேங்கை ராஜராஜ சோழனின் குட்டிப்புலி ஆடி திருவாதிரை நாளில் அவதரித்த பூர்வதேசன் கங்கையும் கடாரமும் கொண்டருளிய கோபரகேசரி ராஜேந்திர சோழன் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திரன் ஆரமும் என்று தொடங்கும் ஒரு கல்வெட்டு இங்கே இருக்கிறது. அந்த கல்வெட்டு உணர்த்தும் கதையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். பராந்தக சோழன் காலத்தில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை வந்தபோது சோழர்களில் பொக்கிஷமாக கருதப்பட்ட சுந்தரமுடியும் இந்திர ஆரத்தையும் இலங்கையில் கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால வந்த எந்த சோழர்களாலும் அந்த சுந்தரமுடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்க முடியவில்லை. ஆனால் சிறு வயத்திலிருந்தே போர்க்களம் கண்ட ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு சென்று இலங்கையையும் வென்று சோழர்களின் சுந்தரமுடியையும் இந்திர ஆரத்தையும் எடுத்து வந்தார். அந்த குறிப்புகள் தான் இங்கு உள்ளது. அவரது ஆட்சி ஆண்டில் இந்த கோவிலில் திருப்பணி ஏதாவது நடந்திருக்கலாம். ஆகையால் இந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இப்போ இந்த மாதிரி நிறைய கல்லால் செய்யக்கூடிய பொருள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள இடத்துல ஒரு 3 முக்கியத்துவம் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட மற்கலயங்கள். இதனுடைய ஆண்டில் இதனுடைய பழமையெல்லாம் புதுக்கோட்டை போயிடுச்சு. இதனுடைய ஆண்டில் குறைந்தது ஒரு 700 ஆண்டுகள் இருக்கும். அது ஒன்று. அந்த செங்கலை பாருங்கள், அங்கே உள்ள செங்கலை பாருங்கள். அந்த செங்கல் பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி செங்கல், 2க்கு 2 அது மாதிரி கல்ல கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு ப்ளஸ். அது இங்கே மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூண்லாம் வைப்போம்ல, கல் தூண்லாம் வைப்போம்ல, அதனுடைய கலசமாக இருந்தது. கல்தூனுடைய பேஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா தாமரை வடிவத்தில் இருக்கும். இது தாமரை வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் சிறுலாம் இருந்தது. இது பார்த்தது இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் தெளிவாக காட்டுறாங்க அவங்க. அந்த விமானத்தை பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்கல்ல விமானம், அந்த வடிவத்தை பார்த்துங்க. அங்கே தஞ்சை பிரிவில் 80 நாள் செய்யப்பட்ட கல்னு சொல்லுவோம். ஒரு கல், அது ஒரு கல் கிடையாது, பல கல்லில் ஒட்டப்பட்டது. சரிங்களா? இது நான் சொன்ன மாதிரி 2ஆம் பலதானுடைய முதல் மகளுக்கான கோவில். அது பராகுண பிராட்டின் பேர், அனுபவமான பேர், அவளுக்கு கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் 2 சிறப்பம்சம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆவுடை இல்லாத சிவலிங்கம் இருக்கும். அதோட மேல்கூரை பார்த்தீங்கன்னா 4 செங்கக்கல் மட்டும்தான். இப்போ காமிச்சில கல், அந்த கல் மட்டும்தான் மேலே இருக்கும். அவருடைய தாங்குதல் அந்த கட்டடம் மேற்குள்ள பாரு. ஆவுடை இல்லாத லிங்கம் மட்டும். இந்த பார்த்தீங்கன்னாக்கா எந்த லிங்கமும் ஆவுடையோட தான் இருக்கும். இந்த லிங்கம் மட்டும் ஆவுடை இல்லாமல் இருக்கும்.
காரணம் வந்து இது வந்து முழுக்க முழுக்க வழிபாட்டு தலம் கிடையாது, மனைவி கட்டப்பட்டது. அது மேல் நோக்கி பாருங்க. நாலு செங்கல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 4 செங்கலை பேஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய கட்டளையை வந்து எழுப்பியிருக்காங்க. இதோட வந்து சார் வந்து கணக்கு தலைப்பாங்க, அவ்வளோ பாலிசாக இருக்கும், சில்லுன்னு இருக்காது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சம். இதில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆவுடம் இல்லாமல் இருக்கிறது தான் அது. ஆமாங்க, நீ அதான் கட்டளை தர சொன்னாங்க. கற்றளி, இது பேர் கற்றளி தான், கோயில் கிடையாது. கற்றளியுடைய பீடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை வடிவத்தில் இருக்கும். மிக சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா யாழி சொல்லுவோமா இல்லையா, அந்த யாழில் வந்து 3 வகை இருக்குது. அதாவது முன்னோக்கிய யாழி, அதாவது ஆன்சியன்ட் யாழி பார்த்தீங்கன்னா இந்த யாழி தான். இல்லை அதோட நகங்களோட அமைப்பை பாருங்க, அதோட வரிகளை பாருங்க, இதெல்லாம் யாழிகள் தான். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிரந்த லிபின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இது தமிழும் தெரியாது, வட்டெழுத்து கிடையாது, தமிழுக்கு முந்தைய ஒரு எழுத்து அது. அதை நான் சொல்லக்கூடிய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9லேருந்து 11 நூற்றாண்டு. அதுக்கு பார்த்தா கிரந்த லிபின்னு பேர். அதில் தமிழ் எழுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தீ இருக்குது, தா இருக்குது, இது கிரந்த லிபி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தூண்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலைகளில் டிசைன் போடுற மாதிரி அப்படியே டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆவடங்களில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்களா? அடுத்து இதை வந்து பல்லவ வம்சத்துக்கு சோளத்துக்கு இடைப்பட்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ச் வந்து சோளத்தில் இருக்காது, சோழ நாட்டில் இருக்காது. இது வந்து மிக்சர் ஆஃப் த பல்லவாஸ் அண்ட் சோலாஸ் அந்த ஆர்ச். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பார்க்கணும்னா இங்கே வந்துருக்கு. இந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சோழருக்கு மட்டும் இருக்காது. இது பல்லவ சோழர் ரெண்டுமே கலந்து மிக்சரானது. அது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுரங்க வழிபாதை. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் வந்து தொன்று சொல்லக்கூடிய கதை தான். வாங்க. ஸோ இது ஒரு மண்டபம், அது ஒரு மண்டபம். இது வந்து மன்னன் தனக்காக கட்டினது. இது சில்ல முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது உள்ள இறங்கலாம். இது வந்து ஒரு சப்வே மாதிரி, சுரங்க வழிப்பாதை மாதிரி. இப்போதும் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து அவசர காலங்களில் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சுரங்க வழி வச்சுருப்பாங்க. சுரங்க வழியாக கருதப்பட்ட ஒரு இடம். ஸோ இங்கே வந்து ஒரு பூ போட்டிங்கனாக்கா அது வந்து விராலிமலை கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் வந்து கதையில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இந்தளவுக்கு வந்து கிணத்தை வந்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மன்னரோட அரசவையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அவை இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ பரிபாலனம் அன்றைய விசாரணை நடக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க நடனத்துக்கானது. இங்கே வந்து நடனங்கள் நடத்தியிருக்காங்க, கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி இடம்லாம் இருந்துச்சு. அந்த இப்போ ஒரு தாமரை விட்டுருக்க எல்லாம் இடம் இருந்துச்சு, அதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருச்சு. இது வந்து முழுக்க வந்து கலை நுட்பது கட்டப்பட்டது. இப்போ பின்னாடி திருப்பி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐவர் கோயில் அங்கே உள்ளது. அங்கே எதுவுமே இல்லை. அது கட்டின மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னனாகிய ராஜசிம்மன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ மன்னனுக்கும் சோழருக்கும் தொடர்பு இருக்குது, பாண்டியருக்கும் சோழருக்கும் தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பு எப்போ வந்து பகையாக மாறுச்சுன்னா சுந்தர சோழன் காலத்தில் தான் பகையாக மாறுனுச்சு. சுந்தரபாண்டியன் சுந்தர சோழன் அவங்க காலத்தில் தான் பகையாக மாறினது. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல் வந்து முழுக்க கருங்கல் கிடையாது. இது வந்து வடிவமைக்கப்பட்ட கல். கீழே வாங்க. இது வந்து ஊற வச்சு அது வந்து மேற்பூக்க பூசப்பட்ட கல். தெரியுதா உங்களுக்கு?
இதுதான் உண்மையில கல். இது வந்து மேல் பூச்சது, இதுவும் வந்து பாறை தான். அதை பண்படுத்தி இப்போ வந்து பூசியிருப்பாங்க. அதனால தான் வந்து இன்னித்த நாள் இது அரிப்பு இல்லாமல் இருக்குது. எரோஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கண்டிப்பாக இருக்காது. காரணம் வந்து இந்த மாதிரி வடிவமைக்க முடியாது எல்லாமே. இதில் லிங்கம் இல்லை, இது வந்து சேதமாயிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு மனசை தோறது பார்த்தீங்கன்னா பெரிய கோயில். இப்போ வந்து பிரதீஸ்வரர் அலைஞ்சுடுறோம், அது வந்து கிடையாது, வந்து பெரிய ஆளுடைய கோயில்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ராஜராஜ சோழன் கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து அந்த கோயில் தஞ்சை கோயில் தான். அதை ஏன் கட்டினது வரலாறு இருக்குது. அவர் வந்து சாளுக்கிய நாடுகள் அந்த நாடுகளில் போயிட்டு நிறைய போர் புரிஞ்சு நிறைய வந்து வீரர்கள் மரணம் அடைஞ்சதுனால அவருடைய பிராயச்சித்தமாக ஒரு கோயில் கட்டினார். அந்த மாதிரி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் கொண்டு போனார். அது காரணம் வந்து அவருடைய தனாதிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டார நாயகர், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர், அவர் இங்கே தான் இருக்கிறாங்க. 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் அவங்க காலத்துக்கு பின்னாடியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டார நாயகன் சொல்லக்கூடிய அல்லது பண்டாரன் சொல்லக்கூடிய ட்ரெஷரர், அதாவது பொறுப்பாளர், பண பாதுகாப்பில் வந்து முழுக்கெல்லாம் குடும்பம் தான். அவளுக்கு வந்து மன ரீதியாக தொடர்பு எப்போ இருக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் மூணுக்குமே வந்து இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். மன வழியாக அதாவது கல்யாண ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நிறையா தொடர்பு இருக்குது. இந்த வடிவத்தை வச்சு தான் தஞ்சை பெரிய கட்டணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யை வந்து 10 ரூபா சொன்னால் அது உண்மையாக மாறிடும். அது மாதிரி கரூர் சித்தம் சொல்லக்கூடிய அந்த தஞ்சை கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் போனாங்கன்னா அவருடைய அரசியலுடைய வாழ்வை ஸ்தம்பித்து பெரும் சொல்லிட்டுருக்கிறாங்க. ஆனால் அதை மீறிய வரலாறுலாம் இருக்குது. அதில் மிகச்சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் மென்ஷன் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிருக்கிறான், அவனுடைய சிலையை உள்ளே கொண்டு வைக்கணுமா முயற்சி பண்ணும் பொழுது அதை தடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்த சமூகத்தினர் அவங்க தடை பண்ணுறாங்க. அவர் அதுக்கான என்ன பண்ணுறாருனாக்க ராஜராஜ சோழ மண்டபம்னு சொல்லி தனியார் மண்டபம் கட்டுறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் முன்னாடி கட்டக்கூடிய அந்த கட்டடத்தை கட்டினவன் அதோட பொருட்கள் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சில உள்ளாங்கன்னு சொல்லிட்டு போராடினது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அதை தடுப்பதற்காக வேண்டி அவர் என்ன அந்த மாதிரி ராஜராஜ சோழ மணிமண்டபம் கட்டியிருக்காரு. தஞ்சை கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயில் உள்ள வரலாறு இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஜோசம் சொல்லும் பொழுது 9 தோற்று போனால் பேச மாட்டோம், ஒன்று ஜெயிச்சு அதை பற்றி பேசுவோம். அதுமாதிரி அங்கே கோயிலுக்குள்ளே போட வரலாறு நிறையா இருக்குது. அதை யாரும் பேச மாட்டோம். ஒரு கோயிலுக்கு போய் அதை இறந்து போயிட்டா அல்லது வந்து அரசியல் தோற்று போயிட்டா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிருப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நொடி வைத்திருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஏராளம். அடுத்த நொடி என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு அனுமானத்தின் பேர்னால வந்து சொல்லாமல் வழிய இது இப்படி தான் நடக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த உலகத்தில் சுவாரஸ்யமே இருக்காது. இப்போ நான் பேசியிருக்கிறேன், நான் அடுத்த 2 நிமிஷத்துக்கு போயிருந்தேன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நான் அப்போ அடுத்த நொடி வைத்திருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் ஏராளம். அதை நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதை ரிவீல் பண்ண நினைக்கிறோமோ அப்போயே வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி கட்டுக்கதையில் வந்து சுவாரஸ்யம் கட்டு நம்பிட்டு இருப்போம் ஒழிய அது வந்து முழுக்க உண்மை சம்பந்தம் இல்லாததான். முகலாய படையெடுப்பின் ஆதாரமாக இந்த கோவிலில் சிதலமடைந்து மூக்கு அறுபட்டு காணப்படும் சிலைகளும் ஏராளமாக உள்ளன. நீங்கள் இந்த இடத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அப்படி பார்த்தால் நமது பழமையின் மகத்துவம் உங்களுக்கு புரியும். போல் உங்களின் கோவிலுக்கு வந்து உங்களது கோவிலை உலகிற்கு தெரியப்படுத்துவதை சேவையாக செய்ய நாங்கள் தயார். உங்களது கோவிலை இதே போல் வீடியோவாக பதிவு செய்ய கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள். சரித்திரம் மறந்த இனம் மெல்ல அழியும். இது போன்ற கோவில்களின் சரித்திரத்தை கண்டுபிடிப்பதின் மூலம் நமது சரித்திரத்தை உலகிற்கு இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது.
மேலும் ஒரு புது காணொளியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் ஆன்மீக பணியில் உங்கள் ஸ்ரீகணன்.